இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி ஒரு ரிசப்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஞாபகமே எனக்கு இல்லை. கம்பளி எடுத்து போத்திட்டு நானும் பசங்கள்லாம் படுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா பெங்களூர் கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இன்ஃபேக்ட் ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அண்ட் ஒரு 7:30 போல் டேடி கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரிசப்ஷன் போகணும், கிளம்பிட்டிங்களா அப்படின்னு கேட்டப்போ தான் எனக்கு ஃப்ளாஷே ஆச்சு, இன்றைக்கி ஒரு ரிசப்ஷனுக்கு போகணும் அப்படின்னு. போகலாமா வேணாமான்னு யோசிச்சு தான் கிளம்புனேன். ஏன்னா இந்த ரிசப்ஷன் மிஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் கிளம்பி ரெடி ஆகிட்டோன்னே தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி வந்து என்னை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்களும் ரிசப்ஷனுக்கு வந்துட்டோம். அண்ட் அங்கே போய் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வந்தோம். நல்ல சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கீழே வந்தோம். இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய ஸ்பாட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால எங்களால் எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுக்க முடியல. ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் நானும் பசங்க 3 பேரும் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி கீழே வரும். இந்த பலூன்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இங்கே இந்த ஃபங்க்ஷன் ஹால் வெளியவே வைக்கிறதுனால என்னவோ பசங்க அதிகமாக இருப்பாங்க போல். ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வாங்காமல் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.